ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ டீ டைம் கேக் செய்ய போறோம். ஈஸியா வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரை கப்பு தயிர் விட்டுக்கோங்க. இது வந்து புளிப்பெல்லாம் எதுவும் இல்லாம ஒரு அரை கப்பு தயிர். அதோட வந்து சுகரை வந்து நான் வந்து ஒரு கப்பு வந்து இப்போ இந்த கப்ல வந்து அரை கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அதே ஒரு கப்பு சுகரை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் மிக்ஸி ஜார்ல. இதை வந்து ஜஸ்ட் விஸ்க் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் அடிச்சுப்போம். இதை வந்து சுகரையும் சுகர் பவுடர் 1 கப் சுகர் பவுடர் 1/2 கப் கர்டு இது ரெண்டுத்தையும் முதல்ல விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுப்போம். எந்த வித கட்டிங்களும் இருக்கக்கூடாது. நல்லா பீட் பண்ணுங்க. இப்ப நல்லா பீட் ஆயிடுச்சு பாருங்க. இதுல வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ், என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருக்கிறதுனால நான் வெண்ணிலா எசன்ஸ் விட்டுருக்கேன். நீங்க உங்ககிட்ட என்ன எசன்ஸ் ஃபிளேவருக்காக நம்ம போடுறோம், இது உங்களுக்கு என்ன உங்ககிட்ட இருக்கும் அதை போட்டு நீங்க பண்ணலாம். அதோட வந்து அரை கப்பு, நம்ம எந்த கப்ல வந்து தயிர் மெஷர்மெண்ட் வந்து எல்லாமே ஒரே கப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட அரை கப்பு வந்து ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. எந்த வித ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலா எடுத்துக்கோங்க, பிளெயின் ஆயிலா. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அதோட ஃப்ளேவர் எதுவும் இறங்காம இருக்கும். கேக்ல நம்ம போட்ட வெண்ணிலா எசன்ஸோட ஃப்ளேவர் மாத்திரம்தான் இருக்கணும்னா ஆயில் வந்து பிளெயின் ஆயிலா இருக்கணும். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதோட மைதா வந்து 1/2 கப்பு போட போறேன். 1/2 கப்பு மைதா. அதோட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஜலிச்சுப்போம். இது ஜலிச்சு கண்டிப்பா இது ஜலிச்சுதான் ஆகணும். அப்பதான் எந்த வித கட்டிகளும் இல்லாம கேக் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரி பண்ணுங்க, இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை போட்டு நல்லா விஸ்க் வச்சு, சாதாரண கரண்டிலெல்லாம் இது பண்ண முடியாது, விஸ்க் வச்சு தான் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுக்காகத்தான் நான் வந்து விஸ்க் எடுத்து பண்றேன். நீங்க பண்ற ரொட்டேஷன் வந்து ஒரே பக்கமா பண்ணுங்க. கிளாக் வைஸ் பண்ணீங்கன்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ், அப்படி பண்ணுங்க. ஒரே ரவுண்ட்ல பண்ணுங்க. அப்பதான் வந்து நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும். இதுவும் ஒரு டிப்பு தான் இது. அதுக்காகத்தான் நான் இதை வந்து பண்ண சொல்றேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆயிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி இருக்கும் பக்குவத்துல நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கு தேவையான 3/4 டம்ளர் பால், அதாவது நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் எல்லாத்துலயும் ஒரே கப்பு, அதுல 3/4 கப்பு. கொஞ்சம் கொஞ்சமா இதை விட்டு கலந்துக்கோங்க. ரொம்ப கலந்துடாதீங்க. இந்த பால் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். அந்த பாலை மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பீட் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு எப்படி இப்படி ஸ்மூத்தா இருக்கணும். இதுதான் பதம். இப்போ இது பண்ணி இருக்க நேரத்துல ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி, நான் வந்து குக்கர்ல தான் பண்றேன், என்கிட்ட ஓவன் இல்லை. 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம எந்த பாத்திரத்துல செய்ய போறோமோ, என்கிட்ட வந்து கேக் ட்ரேலாம் இல்லை. நான் வந்து இந்த மாதிரி ரவுண்டு நம்ம கிட்ட இருக்க பாத்திரம் எடுத்திருக்கேன். சொல்ல போனா இது வந்து என்னோட அஞ்சரை பெட்டி. இதுல வந்து ஆயிலோ இல்லை நெய்யோ, பட்டர் வேண்டாம், ஆயில் ஆர் நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதே மைதா மாவு வந்து கொஞ்சமா டஸ்ட் பண்ணி விடுங்க, எதுவும் ஒட்டாம இருக்கிறதுக்காக. பட்டர் ஷீட் இருந்ததுன்னா பெஸ்ட். என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை, அதனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். மாவு எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்துல விட்டுட்டு ஜஸ்ட் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற பண்ணிடுங்க. என்கிட்ட வந்து கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி இருந்ததுனால இதுல நிறைய நட்ஸ் எல்லாமே போடலாம். எங்க அப்பா கொஞ்சம் வயசானவர், அதனால நான் நட்ஸ் எதுவும் போடல. பட் டூட்டி ஃப்ரூட்டி போட்டா என் சன்னுக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது. இன்கேஸ் நீங்க டூட்டி ஃப்ரூட்டி போடுறதா இருந்தா அதுல மேல கொஞ்சம் மைதா மாவை டஸ்ட் பண்ணுங்க. எதுக்காகனா இது வந்து பிச்சு பிச்சுன்னு ஒண்ணு கூட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சமா போட்டு இது மேல வந்து நீங்க அப்படியே போட்டுடுங்க. இத வந்து நம்ம அப்படியே குக்கருக்குள்ள வச்சிடலாம். வச்சுட்டு கேஸ்கெட் எதுவும் போடாம விசில் மட்டும் போட்டு இதை மூடி வைங்க, ஸ்டீம் வெளில போகாம இருக்கிறதுக்காக. மினிமம் இது வந்து 40 to 45 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. வெந்த பிறகு டூத் பிக் வச்சு ஜஸ்ட் நீங்க இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல ஒட்டாம வந்துடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் சும்மா சும்மா நீங்க திறந்து பார்க்காதீங்க. மினிமம் இது வந்து மேக்சிமம் இது வந்து 40 மினிட்ஸ் ஆகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட டூத் பிக் இல்லாதனால நான் வந்து
ஜஸ்ட் ஃபோக் வச்சு குத்தி காட்டுறேன் பாருங்க. இங்க எதுவும் ஒட்டல பாருங்க. அப்போ இது அழகா வெந்துடுச்சு. இப்போ இது கூல் டவுன் ஆனோடனே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ சாஃப்டா இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க, நான் எடுக்கிறேன் பாருங்க, ஒட்டலை. நம்ம இது பட்டர் ஷீட் போட்டிருந்தோம்னா இன்னும் அழகா வரும். இது பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ சாஃப்டா ஸ்பான்ச்சியா இருக்கு. நான் எந்த விதமான எடிட்டும் பண்ணல, அப்படியே எடுத்து அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்க, நம்ம போட்ட மெஷர்மெண்ட்டுக்கு இவ்வளோதான் வரும். அதாவது நான் எல்லாமே வந்து 100 கிராம்ஸ் மெஷர்மெண்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். அதில் ஆஃப் என்னென்ன நான் சொன்னேனோ அது எல்லாமே அதுக்கு இந்த மாதிரி தான் வரும். பாருங்க, இவ்வளோ குவான்டிட்டி இந்த மாதிரி தான் வரும். பாருங்க, நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்ட்டு. நல்லா சாஃப்டா இருக்கா? நம்ம எந்த விதமான எக்கு எதுவுமே போடல, ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ் எதுவும் போடலை, எக்கு போடலை. ஜஸ்ட் தயிர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா, சுகர், ஆயில், அவ்வளோதான் போட்டிருக்கோம். பட்டரோ நெய்யோ எதுவுமே போடலை. அதுக்கே எவ்வளோ சாஃப்டாக அழகாக வந்திருக்கு பாருங்க. நல்லா குக்காக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இந்த கலரு? இந்த மாதிரி கலர் வந்தால் தான் அழகாக குக்காக இருக்குன்ட்டு அர்த்தம். இது வந்து ரவாவில் கூட நீங்கள் செய்யலாம். ரவாலையும் சுகர் அண்ட் ரவாவை மிக்சியில் அரைச்சி இது செய்ய வேண்டியது தான். இது வந்து நான் மைதால செஞ்சுருக்கேன். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவில் கூட செய்யலாம், செம டேஸ்ட்டாக இருக்கும். சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை வச்சு கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.